சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் எரிசக்தி குழாய்கள் உள்ளிருந்தே வெடிக்கும். அதிபர் ட்ரம்ப் இணைந்த அதிரடி எச்சரிக்கைக்கு மத்தியிலும் அமெரிக்காவின் பேராசையை பேச்சுவார்த்தை முறைய காரணம் என ரஷ்ய மண்ணில் நின்றபடி முழங்கியுள்ளார் ஈரான் அமைச்சர் அராக்சி. ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ள நிலையில் ஈரானை காக்க 6 புதிய தரைவழி பாதைகளை திறந்து பாகிஸ்தான் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்துள்ளது. 18 மணி நேர பயணம் 3 மணி நேரமாக குறைந்துள்ள நிலையில் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் என கிஸ்புல்லா விடுத்துள்ள சவால் மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு நெருப்பு வளையத்திற்குள் தள்ளியுள்ளது. பாகிஸ்தான் திறந்துள்ள புதிய பாதைகள் ஈரானின் பொருளாதார சரிவை தடுக்குமா அல்லது ட்ரம்பின் எரிசக்தி தாக்குதல் ஈரானை நிலைகுலைய செய்யுமா? கிஸ்புல்லாவின் புதிய நிபந்தனைகள் லெபனான் எல்லையில் மீண்டும் ஏவுகணை மழையை பொழிய செய்யுமா? நேரடி தகவலுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்காவின் பிரமாண்ட ராணுவ வலிமைக்கு முன்னால் ஈரான் ஒரு சிறிய சக்தியாக தோன்றினாலும் வாஷிங்டனை பதற வைக்க தேவையான சமச்சீரற்ற போர் தந்திரங்களில் ஈரான் கைகோர்த்தது. ஈரானின் 4 முக்கிய துருப்புச் சீட்டுகளாக ஹார்முஸ் ஜலசந்தி, உலகின் 20 தொடக்கம் 25% கச்சா எண்ணெய் செல்லும் இந்த 34 கிலோமீட்டர் அகலமுள்ள பாதையை ஈரான் முடக்குவது உலக பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்யும். தற்போது நீடிக்கும் இரட்டை முற்றுகை காரணமாகவே கச்சா எண்ணெய் $106 தாண்டியுள்ளது. ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள். அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்க காமிகாஸ் ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்துகிறது. நிழல் படிகள். கிஸ்புல்லா, ஹவுதிகள் மற்றும் ஈரானிய குழுக்கள் மூலம் அமெரிக்க தளங்கள் மற்றும் நட்பு நாடுகளை ஈரான் மறைமுகமாக தாக்குகிறது. மின்னணு மற்றும் சைபர் போர். வளைகுடா நாடுகளின் தரவு மையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தி போர்க்களத்திற்கு வெளியே சேதத்தை விளைவிப்பதில் ஈரான் வல்லமை பெற்றுள்ளது. ஈரானின் சவாலுக்கு மத்தியிலும் அமெரிக்கா இன்னும் உறுதியான நிலையில் இருப்பதற்கான காரணங்களாக அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் ஊடுருவக்கூடியவை. பொருளாதார தடை. உலகளாவிய வங்கி அமைப்புகள் மற்றும் டாலர் வர்த்தகத்தின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு ஈரானின் பொருளாதாரத்தை மூச்சு திணற செய்துள்ளது. கூட்டணி பலம். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளின் ஆதரவுடன் அமெரிக்கா ஈரானை சுற்றியுள்ள தளங்களிலிருந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை எட்ட நடக்கும் பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளும் முன்வைத்துள்ள முற்றிலும் மாறுபட்ட நிபந்தனைகளால் முடங்கியுள்ளன. ஈரானின் 10 அம்ச முன்மொழிகளுக்கும் அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரும் சவாலாக உள்ளது. இருதரப்பும் முன்வைத்துள்ள ஆரம்ப கோரிக்கைகளை ஒப்பிடும்போது அவை எவ்விதத்திலும் ஒத்துப்போகவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக ஈரானின் 10 அம்ச திட்டம் பிராந்திய பாதுகாப்பை மையப்படுத்த, அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் ஈரானின் ராணுவ கட்டமைப்பை குறைக்க வலியுறுத்துகின்றது. பேச்சுவார்த்தை மேசையில் ஈரான் எடுக்கும் நிலைப்பாடுகள் குறித்து தெஹ்ரான் பெரும் ரகசியத்தை பேணி வருகின்றது. இது ராஜதந்திர வட்டாரங்களில் கூடுதல் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பிராந்திய தலைவர்கள் மற்றும் சர்வதேச சாகாக்களுடன் இடைவிடாத தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றார். அமெரிக்காவுடனான மறைமுக தொடர்பிற்கு பாகிஸ்தான் முக்கிய மையமாக செயல்படும் அதே வேளையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு ஓமான் மிக முக்கியமான மத்தியஸ்தராக உருவெடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுடனும் சமமான உறவை பேணும் ஓமான் இந்த ராஜதந்திர போரில் ஒரு அமைதி பாலமாக செயல்படுகின்றது. மஸ்கட்டில் நடக்கவுள்ள அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் இந்த 10 மற்றும் 15 அம்சங்களுக்கு இடையே ஒரு பொதுவான புள்ளியை கண்டறியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் மோதலால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் ஈரானுக்கான சரக்கு போக்குவரத்தை உறுதி செய்ய பாகிஸ்தான் அரசு 6 புதிய தரைவழி இடைவெளி பாதைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் கராச்சி துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் 3000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் இனி தரை வழியாக ஈரான் எல்லைக்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதேசம் வழியாக பொருட்கள் கொண்டு செல்லுதல் ஆணை 2026 படி அறிவிக்கப்பட்ட பாதைகள் குவாதர் முதல் காப்ட் வரை எல்லை இணைக்கும் முதன்மையான மற்றும் அதிவேக பாதை. கராச்சி போர்ட் காசிம் முதல் காப்ட் வரை கடலோர நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வழித்தடம். கராச்சி முதல் தப்தான் வரை குஸ்தார் மற்றும் தல்பந்தின் வழியாக செல்லும் பாரம்பரிய பாதை. குவாதர் முதல் தப்தான். துர்பத் மற்றும் குவேட்டா வழியாக எல்லை இணைப்பு. குவாதர் முதல் தப்தான் கடலோர மற்றும் உள்நாட்டு பாதைகளின் ஒருங்கிணைப்பு. கராச்சி முதல் காப்ட் விரைவான வணிக போக்குவரத்து வழித்தடம். இதுவரை ஈரானிய எல்லையை அடைய 18 மணி நேரம் எடுத்துக்கொண்ட பயண நேரம் இந்த புதிய பாதையினால் வெறும் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து
செலவுகள் 45% முதல் 55% வரை குறையும் என குவாந்தர் துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. இது ஈரானின் விநியோக சங்கிலி முற்றிலுமாக சரிந்து விடாமல் காக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகையால் ஈரானுக்கு செல்ல வேண்டிய 3000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் கராச்சி துறைமுகத்தில் கடந்த சில நாட்களாக முடங்கி கிடந்தன. உலகின் 5 ஒரு பங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை ஈரானுக்கான அத்தியாவசிய பொருட்களின் வரவை உறுதி செய்யும். ஒருபுறம் வர்த்தக பாதைகள் திறக்கப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது எச்சரிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானிய எரிசக்தி குழாய் வழிகள் உள்ளிருந்தே வெடித்துவிடும், எங்கள் கணக்கு வேறு என எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் திட்டமிடப்பட்டிருந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிந்ததற்கு அமெரிக்காவின் அத்துமீறிய கோரிக்கைகள் காரணம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான முக்கிய சந்திப்புக்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்தடைந்த அவர் இதனை தெரிவித்தார். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருந்த போதிலும் அமெரிக்க தரப்பில் முன்வைக்கப்பட்டு அளவுக்கு அதிகமான கோரிக்கைகள் காரணமாகவே இலக்குகளை எட்ட முடியவில்லை என அராக்சி குறிப்பிட்டார். ஈரானின் நிலைப்பாட்டில் அதிருப்தியடைந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது தூதர்களான ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்வீட் விட்காஃப் ஆகியோரின் பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்ததை அடுத்து இந்த முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் தனது மிக நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவுடன் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க அராக்சி ரஷ்யா சென்றுள்ளார். நாங்கள் எப்போதும் ரஷ்யாவுடன் நெருங்கிய ஆலோசனைகளை நடத்தி வருகின்றோம். எங்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து புதினுடன் விவாதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உலகின் மிக முக்கியமான நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது இப்போது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் இரு நாடுகள் என்ற முறையில் ஓமானுடன் இணைந்து பரஸ்பர நலன்களை உறுதிப்படுத்த ஈரான் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அராக்சி கூறினார். ஈரானில் நடைபெற்று வரும் அமெரிக்க இஸ்ரேல் போரின் பொருளாதார தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்க இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் நாளை ஒரு உயர்மட்ட அவசர கூட்டத்தை கூட்ட உள்ளார். இங்கிலாந்து வங்கி மற்றும் அரசாங்கத்தின் அவசர கால பதிலளிப்பு குழுவினர் இதில் பங்கேற்கின்றனர். போரினால் உலகளாவிய எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் மற்றும் அது பிரிட்டிஷ் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்படும். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உழைக்கும் மக்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என்பதை உறுதி செய்யவே இந்த கூட்டம் என்று ஸ்டார்மர் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கிடையே ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக ஏற்கனவே எரிபொருள் விலைகள் உயர்ந்துவிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் விளைவுகள் இன்னும் சில காலத்திற்கு நீடிக்கக்கூடும் என்று வெளிப்படையாக எச்சரித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $106 தாண்டியுள்ள நிலையில் இது பிரிட்டனின் பணவீக்கத்தை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. போரினால் ஏற்படும் பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து மக்களை காப்பதற்கான நிதிசார் நடவடிக்கைகள் குறித்து இதில் முடிவெடுக்கப்படும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். தெற்கு லெபனானில் போர் நிறுத்தம் முறிந்துள்ள நிலையில் கிஸ்புல்லா தலைவர் நஜீம் காசிம் என்று விடுத்துள்ள போர் முழக்கம் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய மீட்பு ஹெலிகாப்டர் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து இந்த உரை வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் மிரட்டல்களுக்கு கிஸ்புல்லா ஒருபோதும் அஞ்சாது என நயீம் காசிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிஸ்புல்லா தனது ஆயுதங்களை ஒருபோதும் கைவிடாது, எங்களது தற்காப்பு போராட்டத்தின் ஆற்றல் வற்றாதது என அவர் ஆவேசமாக தெரிவித்தார். மார்ச் மாதத்திற்கு முந்தைய ராணுவ நிலைக்கு இனி திரும்ப போவதில்லை என்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு கடைசி அங்குல நிலம் மீட்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் சூளுரைத்தார். இஸ்ரேலுடன் லெபனான் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நேரடி பேச்சுவார்த்தைகளை நயீம் காசிம் அதிரடியாக நிராகரித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அவர் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி முழுமையான போர் நிறுத்தம், தரை, கடல் மற்றும் வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், படை விலகல், லெபனான் பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற வேண்டும், கைதிகள் விடுதலை, இஸ்ரேல் சிறையில் உள்ள லெபனான் வீரர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மக்களின் மீள் வருகை, இடம்பெயர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும், புனரமைப்பு, போரினால் அழிந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட வேண்டும். இன்று காலை தெற்கு லெபனானில் காயமடைந்த வீரர்களை மீட்க வந்த இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் மீது ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. 2024 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவை ஒழிப்பதில் தோல்வி அடைந்து விட்டதாக
பதிலாக காசி வெள்ளி நகையாடினர். வெளிநாட்டு கட்டளைகளுக்கு அடிபணியாமல் லெபனான் அரசு தங்களுக்கு ஒரு உள்நாட்டு உரையாடலை தொடங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தையை தவிர்த்து மறைமுக வழிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.